ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கிராஃபில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த டயக்ராம் பார்த்துருக்கோம், கிராஃப் பார்த்துருக்கோம். இந்த கிராஃபில் இந்த சர்க்கிள் போட்டு நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம், இதெல்லாம் நோடுன்னு சொல்லுவோம். லைன் கொடுத்துருக்குறோம், இது எட்ஜுன்னு சொல்லுவோம். ரெண்டு நோடை கனெக்ட் பண்ணுறது எட்ஜுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு நோடுக்கு இடையில நம்ம ஒரு வெயிட் கொடுக்குறோம், அதை தான் டிஸ்டன்ஸ். 2லேருந்து 3க்கு போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் 7. இந்த மாதிரி ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதை ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ரியல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2 சிட்டிஸ் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 சிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 2 சிட்டிஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ், அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிபிள் பாத்ஸ் நம்ம ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு டு பெருந்துறை அப்படின்னா, ஈரோடு டு கோயம்புத்தூர் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது ரீச் பண்ணுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவோம். பாசிபிள் பாத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் எதில் போனால் குயிக்காக அந்த நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவோம், அதைத்தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போது நோட்ஸ் எடுத்துக்கிறோம், இன்பிட்வீன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5 ரீச் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பாசிபிள் பாத் எதுலெல்லாம் போகலாம், 1 2 3 5 போகலாம், இல்லைனா 1 4 3 5 போகலாம். இப்போ இந்த பாசிபிள் பாத் இதெல்லாம் இருக்குது. அப்போ இதில் போனால் அப்படின்னா எதில் போனால் நம்மளுக்கு சீக்கிரமாக 1லேருந்து 5ங்கிற நோட ரீச் பண்ண முடியுமோ, ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எதுவோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணி சூஸ் பண்ணுவோம். இதை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, எப்படி இந்த ஷார்ட்டஸ்ட்டு பாத்தை ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்னா வாசல் அல்காரிதத்தை யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நோடுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு நோடு இது 1 எடுத்துக்கிட்டோன்னா 1லேருந்து 1க்கே மூவ் ஆகிற மாதிரி இருக்கா, 1லேருந்து 2க்கு எட்ஜு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனோட டிஸ்டன்ஸ் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ 1 to 1 அப்படின்னா 1லேருந்தே 1க்கு என்ன இருக்குது, எட்ஜு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனோட வெயிட் 8ன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த 8 தான் இங்கே போடணும். 1லேருந்தே 1க்கு 8. அடுத்து 1லேருந்து 2க்கு போகிறோம், 1லேருந்து 2க்கு போகிறோன்னா அதனோட வெயிட்டேஜ் 3, அதை நோட் பண்ணுறோம். அடுத்து 1லேருந்து 3, 1லேருந்து 3க்கு போகிறோம் அப்படின்னா இங்கே என்னது, டைரக்டு எட்ஜு கொடுக்கல. இப்போ 1லேருந்து 2, 2லேருந்து 3க்கு தான் போகணும். ஸோ வேறு ஏதாவது பாத்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வேறு பார்த்துன்னா 1லேருந்து 4, 4லேருந்து 3. இப்போ இதில் 2 பாத்து இருக்குது. இதை நம்ம அடுத்த வாசல் அல்காரிதத்தை வச்சு ஃபைன் பண்ணுவோம். இப்போ 1லேருந்து டைரெக்டாக 3க்கு கிடையாது, அதனால் 0ன்னு போட்டுக்குவோம். 1லேருந்து டைரெக்டாக 3க்கு எந்த எட்ஜு கிடையாது, அதனால் 0 போட்டோம். 1லேருந்து 4க்கு இருக்குது, 1லேருந்து 4க்குன்னா எட்ஜு 4. 1லேருந்து 5க்கு டைரக்ட் பாத்து கிடையாது, ஸோ இன்டைரக்ட் பாத் இருக்குது. 1 2 3 5 போகலாம், 1 4 3 5 போகலாம். இப்போ 2வே இருக்கிறதுனால டைரக்ட் லைன் கிடையாது, அதனால் 0 போட்டுக்குவோம். எகைன் 2லேருந்து 1க்கு இருக்கா, ரிவர்ஸில் கிடையாது. 1லேருந்து 2க்கு இருக்குது, 2லேருந்து 1க்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே 0 போடுவோம். 2லேருந்து 2கே இருக்கா, செல்ஃபாக ஏதாவது எட்ஜ் இருக்கா, இல்லை, 0. 2லேருந்து 3க்கு டைரெக்டாக இருக்குது, அப்போ அதனோட வெயிட் 7. நெக்ஸ்ட்டு 2 to 4, 2லேருந்து 4க்கு இருக்கா, 2லேருந்து 4க்கு போகிறோன்னா ஒரே ஒரு பாசிபிள் பாத் தான். 2லேருந்து 3, 3லேருந்து 1, 1லேருந்து 4. இப்போ ஒரு பாத் இருக்குது, ஆனால் டைரக்ட் பாத்து கிடையாது, அதனால் 0. 2 to 5னா இன்டைரக்ட் பார்த்து தான் இருக்குது. 2 3 5 போகலாம், 2 3 1 4 3 5 எகைன் இப்படி தான் வரும். அப்போ டைரக்ட் பார்த்து இல்லை, அதனால் 0. எகைன் 3 to 1,
3 to 1 டைரக்ட் பாத் இருக்குது. 3லிருந்து 1க்கு டைரக்ட் பாத் இருக்குது 4. 3 to 2க்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால் 3லிருந்து 2க்கு கிடையாது. அதனால் 0. 3 to 3 செல்ஃப் எட்ஜ் இல்லை 0. 3 to 4 டைரக்ட் இல்லை. 3 to 1 1 to 4 டைரக்ட் எட்ஜ் இல்லை. அதனால் 0 போட்டிருக்கிறோம். 3 to 5 டைரக்ட் எட்ஜ் இருக்குது. அதனால் அதனோட வெயிட் வந்து என்னது 5 போட்டுக்கிறோம். தென் 4 to 1 இருக்கா? 4 to 1 கிடையாது. எப்படி தான் வர முடியும்? 4 to 3 3 to 1 டைரக்ட் எட்ஜ் இல்லை. அதனால் 0. 4 to 2க்கும் அதே மாதிரி என்னது 4 to 3 3 to 1 1 to 2 இப்படி தான் போக முடியும். டைரக்ட் எட்ஜ் இல்லை 0. அடுத்தது வந்து 4 to 3 டைரக்ட் எட்ஜ் இருக்குது. வேல்யூ வந்து 2. தென் நெக்ஸ்ட்டு 4 to 4 பார்த்தீங்கன்னா எட்ஜ் இல்லை 0. 4 to 5 4லேருந்து 3 3லேருந்து 5 தான் போக முடியும். டைரக்ட் எட்ஜ் 5லேருந்து 4க்கு தான் இருக்குது. அதனால் 0 தான் போடணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி 5க்கு போடுறோம். 5 to 1 கிடையாது டைரக்ட் எட்ஜு. 5 to 2க்கு டைரக்ட் எட்ஜ் கிடையாது. இன்டைரக்ட் எட்ஜ் தான் இருக்குது. 5 to 3க்கு கிடையாது. 5 to 4க்கு இருக்குது. வெயிட் வந்து 7. 5 to 5க்கு கிடையாது 0. இப்போ நம்ம ஒரு வெயிட்டட் மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற கிராஃபில் இங்கே கொடுத்துருக்கிற எட்ஜை வச்சு நம்ம எட்ஜில் கொடுத்துருக்குற வெயிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? நம்ம ஒரு வெயிட்டட் மேட்ரிக்ஸை நம்மளால் இப்போ ஃபைன் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வார்சல்ஸ் அல்காரிதத்தை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? ஒரு வெயிட்டட் மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணோம். இந்த வார்சல் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 0ன்னு மார்க் பண்ணினது எல்லாத்தையுமே இன்ஃபினிட்டின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். 0ன்னு மார்க் பண்ணது எல்லாத்தையுமே என்னென்னு மார்க் பண்ணுறோம்? இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். இன்ஃபினிட்டி எல்லாத்தையுமே இன்ஃபினிட்டின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கிராஃபை ரெஃபர் பண்ணிட்டு தான் அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணணும். இந்த கிராஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாத்தும் பார்க்க போகிறோம். இப்போது ஆல்ரெடி டைரெக்டாக நம்மளுக்கு கிடைச்சது எல்லாமே மார்க் பண்ணியிருக்கிறோம் வெயிட்டட் கிராஃபில். அந்த ஸ்பேசஸ் மட்டும் 8 3 4 இது டைரக்ட் எட்ஜ். இதில் சேஞ்சஸ் எதுவுமே வராது. டைரக்ட் எட்ஜாக இருக்கிறதுலாம் சேஞ்சஸ் வராது. ரிமைனிங் நம்ம இன்ஃபினிட்டி மார்க் பண்ணினது எல்லாமே கண்டிப்பாக என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஒரு வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இன்ஃபினிட்டி எதுக்காக போட்டோம் அப்படின்னா பாசிபிள் பாத் இருக்கும். ஆனால் மோர் தேன் ஒன் ஆப்ஷன் இருக்கும். அப்போ அதில் எது மினிமமோ அதை சூஸ் பண்ணணும். இப்போ எம்டியாக இருக்கிறது அப்போ 1 2 3க்கு தான் நம்ம இங்கே இன்ஃபினிட்டி போட்டால் அதுதான் இங்கே எம்டியாக இருக்குது. இப்போ 1 2 3க்கு பாசிபிள் பாத் இருக்குதான்னு பார்க்கணும். 1 2 3 பார்த்தீங்க அப்படின்னா 1 இங்கே இருக்குது 3 இங்கே இருக்குது. பாசிபிள் பார்த்து 1 2 2 2 2 3 போகலாம். 1 2 2 2 2 3 போகலாம். அதர்வைஸ் 1 2 4 4 2 3 1 2 4 4 2 3 இந்த ரெண்டு பாத்தில் போகலாம். இப்போ 1 2 3 இந்த ஆப்ஷனில் போகிறோம் அப்படின்னா 1 2 2க்கு 3 ப்ளஸ் 2 2 3க்கு 7 டோட்டலாக 10. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 4க்கு 4 ப்ளஸ் 4 2 3க்கு 2 6. இப்போ இதில் மினிமம் வேல்யூ இந்த ரெண்டில் மினிமம் வேல்யூ எதுன்னு பார்த்தா 6. அப்போ இதுதான் குயிக்காக 1லேருந்து 3ங்கிற நோடுக்கு போகிறக்கு நம்மளுக்கு மினிமம் வெயிட் என்னது 6.
இப்போ அதை தான் சூஸ் பண்ணணும், அதை தான் இங்கே ரீப்ளேஸும் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 to 5, 1லிருந்து 5க்கு ரீச் ஆகிறது எவ்வளோ பாசிபிள் பார்த்து 1 2 3 5 போகலாம், 1 4 3 5 போகலாம். அப்போ 1 2 3 5னா 3 + 7 10, 10 + 5 15 வரும். இந்த வழியாக போனோன்னா 4 + 2 6, 6 + 5 11. இப்போ மினிமம் வேல்யூ என்னது 11, அதுதான் இங்கே போடணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 to 1, 2 to 1 அப்படின்னா நம்மளுக்கு 2லிருந்து 3, 3லிருந்து 4, இது ஒரே ஒரு வே தான் இருக்குது. 2லிருந்து 1க்கு போகிறோன்னா இங்கே வந்தீங்கன்னா 3 to 4 போக முடியாது, டைரக்ஷன் ஆப்போசிட். இதில் ஒரே ஒரு பாசிபிள் பார்த்து தான் 2 to 3, 3 to 4, ரெண்டு வழியாக போகணும். 2 போய் 3க்கு போய் அதுக்கப்புறம் தான் 1க்கு வரணும். அப்போ இதனோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 7 + 4, 7 + 4 11. நம்ம அங்கே முன்னாடி இதில் ஏன் இன்ஃபினிட்டி போட்டோன்னா டைரக்ட் பாத் கிடையாது, 2லிருந்து 1க்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால தான் 0 போட்டு மார்சல் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி இன்ஃபினிட்டி போட்டோம். ஆனால் இந்த இடத்துல 2லிருந்து 3ங்கிற நோடு, 3லிருந்து 1ங்கிற நோடு, இந்த ரெண்டு வேல நம்ம மூவ் ஆகிறதுனால 1 ரீச் பண்ணலாம். அதனால் அதனோட வெயிட்டை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 7 + 4 11, அதை இங்கே போட்டுக்கணும். அடுத்தது 2 to 2, நம்ம 2லிருந்து 2K போகிறோம் அப்படின்னா சேம் பாத் இருக்குது. 2லிருந்து 3க்கு வரலாம், 3லிருந்து 1, 1லிருந்து 2க்கு போகலாம். 7 + 4 11, 11 + 3 14. தென் ஆல்ரெடி 2 to 3க்கு டைரக்ட் பாத் இருக்குது, எழுதிட்டோம். 2 to 4, 2லிருந்து 4க்கு போகிறோன்னா பாசிபிள் பாத் இருக்குது. 2 to 3, 3 to 1, 1 to 4, இது ஒரே ஒரு பாத்து தான். இப்போ 7 + 4 11, 11 + 4 15. Two to 4 போகிறோன்னா 7 + 4 11, 11 + 4 15. தென் நெக்ஸ்ட்டு 2 to 5, 2 to 5 போகிறோன்னா ஒரே ஒரு பாசிபிள் பார்த்து, ரெண்டு பாசிபிள் பார்த்து இருக்குது. 2 3 5 போகலாம், 2 3 5 போகலாம், 2 3 1 4 எகைன் 3 5 தான் வரும். உங்களுக்கு இது இதனுடைய பார்த்து எழுதும்போதே இது லென்த்தியான கால்குலேஷன்னு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 7 + 5 12ன்னு போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 to 1 ஆல்ரெடி போட்டாச்சு. 3 to 2, 3 to 2 அப்படின்னா 3லிருந்து 2க்கு இன்டைரக்ட் பாத்து வந்து கிடையாது. 3லிருந்து 2க்கு பாத் வந்து எங்கே இருக்கும், 3லிருந்து 1க்கு வரணும், 1லிருந்து தான் 2க்கு வரணும். இந்த ஒரு வே தான் இருக்குது. இப்போ 4 + 3 7. 3 to 3, 3லிருந்தே 3க்கு போகிறோன்னா 3லிருந்து 1, 1லிருந்து 2, 2லிருந்து 3. அப்போ 4 + 3 7, 7 + 7 14. சாரி, இன்னொரு பாத்து இருக்கும் இதில் பாருங்கள். 3லிருந்து 3K போகிறோன்னா 3 1 2 3 இப்படி போகலாம். இல்லைன்னா 3 to 1, 1 to 4, 4 to 3 இப்படியும் போகலாம். இதில் போனீங்கன்னா 4 + 3, 3 + 4 + 3 7, 7 + 7 14 வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 + 4 8, 8 + 2 10ன்னு வரும். இப்போ இங்கே மினிமம் வேல்யூ 10 தான் போடுவீங்க. தென் நெக்ஸ்ட்டு 3 to 4, 3 to 4னா உங்களுக்கு 3 to 1, 1 to 4, இந்த ஒரே ஒரு பாத்து தான் இருக்குது. இப்போ 4 + 4 8 மட்டும்தான் வரும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 to 1. 4 to 1னா 4லேருந்து 3, 3லேருந்து 1. இப்போ 4 + 2 6. 4லேருந்து 2க்கு போகிறோன்னா 4 + 3, 3 + 1, 1 + 1லேருந்து 2. அப்போ 4லேருந்து 3னா 2, 2 + 4 6, 6 + 3 9. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 to 4. 4 to 4 போகிறோன்னா 4லேருந்து 3, 3லேருந்து 1, 1லேருந்து 4. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. 4லேருந்து 3, 3லேருந்து 5, 5லேருந்து 4. இப்போ 4 to 4 போகிறோன்னா இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். அப்போ 2வே இருக்குதுன்னா 4 + 4 8 + 2 10ன்னு வரும். இன்னொரு ஆப்ஷன் இங்கிருந்து 2, 2 + 5 7, 7 + 1 8. இப்போ எது மினிமம் வேல்யூ? 8. இப்போ 8 தான் இங்கே எழுதணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 to 5. 4 to 5னா ஒரே ஆப்ஷன் தான். 4லேருந்து 3, 3லேருந்து 5. இப்போ 2 + 5 7. தென் நெக்ஸ்ட்டு 5லேருந்து 1. 5லேருந்து 1 அப்படின்னா 5 to 4, 4 to 3, 3 to 1. ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அப்போ 1 + 2 3, 3 + 4 7. நெக்ஸ்ட்டு 5 to 2. 5 to 2னா 5லேருந்து 2க்கு போகிறக்கு சேம் 5 to 4, 4 to 3, 3 to 1, 1 to 2. இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. வேறு ஆப்ஷனே இல்லை பாசிபிள் பார்த்து. 1 + 2 3, 3 + 4 7, 7 + 3 10. தென் நெக்ஸ்ட்டு 5 to 3. 5லேருந்து 3க்கு போகிறோன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் 5 to 4, 4 to 3. அப்போ 1 + 2 3. 5 to 4 போட்டாச்சு. 5 to 5. 5 to 5 போகிறோன்னா இதுதான் ஆப்ஷன் 1 + 2 3, 3 + 5 8. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் மேட்ரிக்ஸ். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் மேட்ரிக்ஸ். இந்த கிராஃபில் ஒரு நோடிலிருந்து இன்னொரு நோடுக்கு போகிறோம் அப்படின்னா எது ஷார்ட்டஸ்ட் பாத்? ஃபார் எக்ஸாம்பிள் 3ங்கிற நோடுலேருந்து 1ங்கிற நோடு இல்லைனா 2ங்கிற நோடுலேருந்து 5ங்கிற நோடுக்கு போகிறோன்னா ஷார்ட்டஸ்ட் பாத் என்னென்னா 2லேருந்து 5க்கு போகிறோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் 12. 4 to 1 அப்படி போகிறோம் அப்படின்னா 4லேருந்து 1க்கு போகிறோன்னா ஷார்ட்டஸ்ட் பாத் 6. 5லேருந்து 2க்கு போகிறோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் 10. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மேட்ரிக்ஸை வச்சு ஷார்ட்டஸ்ட் பாத் ஒரு நோடுலேருந்து மற்ற அனதர் நோடுக்கு போகிறோம் அப்படின்னா அதனோட ஷார்ட்டஸ்ட் பாத்தை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்செல்ஸ் அல்காரிதம். இதில் தான் அந்த மினிமம் கண்டுபிடிப்போம். எது 2 3 பாசிபிள் பாத் இருந்தது அப்படின்னா அதில் எது மினிமமோ அதை சூஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான். தேங்க்யூ.